மெர்லினோட இந்த போட்டோவை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு மேஜிக் போடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல அந்த போட்டோஸை நீங்க பார்த்திருக்கீங்களா? வீடியோ ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஒன் காந்திஜி. ஸோ நம்ம காந்தி தாத்தாவோட போட்டோ இருக்கு, அதுக்கு மேஜிக் போட்டோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹேடோட்ஸ் சர்ப்ரைசிங்கா இருந்ததா? அண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெர்லின் அண்ட் காந்திஜி அவங்க 2 பேரோட ஃபோட்டோஸை வந்து அனிமேட் பண்ணி MP4 கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதாவது வீடியோ ஃபார்மேட்டுங்க. ஸோ யோசிப்பீங்க எப்படிடா ஒரு ஃபோட்டோஸை வந்து MP4 அதுவும் வீடியோ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் எனக்குமே வந்து ஷாக்கிங்காக தாங்க இருந்தது. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் போடணுமே அப்படின்ட்டு நான் வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேற்றுக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஃபோட்டோஸை வச்சு அதை வந்து வீடியோ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி எல்லாரும் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் வந்து பார்த்தேன், பரவாயில்லையே நல்லா இருக்கே, எனக்கும் வந்து பிடிச்சிருந்து, கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து இதை பற்றின வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி வந்து MP4 மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் வந்து உங்களோட அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஏதாவது ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் வந்து மவுத் எக்ஸ்பிரஷன், ஐஸ் எக்ஸ்பிரஷன் அதெல்லாமே வந்துட்டு அதை வந்து வீடியோவாகவே மாற்றிடும். ஓகேவா? ஸோ வாங்க. ஸோ உங்க கூகுளில் போயிட்டு மை ஹெரிட்டேஜ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. மை ஹெரிட்டேஜ் டீப் நாஸ்டால்ஜியா அப்படின்னு வந்துருக்கும். அதை வந்து சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க வித் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட. ஸோ நல்லாவே இருக்குல்ல, கிளியராக இருக்குல்ல. அண்ட் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுறதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க இந்த வெப்சைட்டில். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி லோட் ஆகிட்டு இருக்கிறப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ண சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஒரு உங்கள் மெயில் ஐடி வந்துட்டு யூஸ் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு அனிமேட் வந்து பண்ண முடியும். சரியா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஃபோட்டோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவிதைகள் யாரு? பாரதியார். ஸோ பாரதியார் ஃபோட்டோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாரதியாரோட ஃபோட்டோ வந்து எப்படி அனிமேட் பண்ணால் அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பாரதியாரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே. அண்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லோட் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஸோ ஏன்னா அது வந்து ப்ராசஸ் வந்து நடக்கணும்ல, ஸோ அதனால லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இப்போ வந்து பாருங்க, ஸோ பாரதியாரோட ரியாக்ஷன் வந்து பாருங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை சிமிட்டுறது, அப்புறம் வந்து அந்த தலையை நவுத்துறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பார்த்தீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும், டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா சைடில் வந்து டவுன்லோட் வீடியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடனே வந்து டவுன்லோட் ஆகிடும். அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லோகோ, ஸோ அவங்களோட வாட்டர் மார்க் வந்து கீழே வந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ மை ஹெரிட்டேஜ் அப்படின்னா அவங்களோட வாட்டர் மார்க் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் வந்து பண்ண முடியாது. அண்ட் அடுத்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது விவேகானந்தரோட ஃபோட்டோ. ஸோ விவேகானந்தரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கும். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்தவங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். அண்ட் பார்த்தீங்களா? ஸோ இவரோடது பாருங்களேன். ஸோ அவரோட கண்ணை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரியலாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து தலையாட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்து இன்னொரு நிறைய இமேஜ் அப்லோட் பண்ணணும், நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 to 6 இமேஜ் தாங்க வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 5 to 6 இமேஜஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா அது வந்து காசு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இவரோடது, திருவள்ளுவரோடது. ஸோ இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாந்தமாக வந்திருக்காரு. தலையாட்டுறது, கண் சிமிட்டுறது அதுதாங்க ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்களா அப்படியே இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்களா ரைட்டாக அந்த க்யூட் ஸ்மைல்லாம் வந்து கொடுக்குறாரு திருவள்ளுவர். அண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னா கோ டு மை ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவுமே அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் சொன்னேன்ல நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுறது தாண்டி இது மாதிரி எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதாவது நீங்கள் ஒரு பிளர் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதை கூட வந்து இது வந்து கிளியர் இமேஜாக வந்து மாற்றி காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலரைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆமாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நீங்கள் வந்து நார்மலாக இப்போ எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் வந்து பார்த்துருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் தலையை மட்டும் ஆட்டுற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோ தான், அது அந்த மாதிரி மாற்றிருக்காங்க.
அண்ட் கலரைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாகவே வந்து மாறி இருக்கு. ஸோ வேற எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் வந்து பண்ணேன், அது வந்து பார்த்தீங்கன்னா கலரைஸ் வந்து மாறிடுச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் நம்பர் 9 அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9 அனிமேஷன் இருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஸோ இவரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சில் வந்து ஏதோ ஸ்டேஜில் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்தது. சரி அந்த ஃபோட்டோ வந்து போட்டால் அது எப்படி ஸ்பீச் பேசுகிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா ஸோ அதே மாதிரி தாங்க இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. நீங்களே வந்து பாருங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை வந்து நவுத்துற மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த சைடு அந்த சைடு பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குது. அப்புறம் அந்த அனிமேஷன் வந்து நான் கிளிக் பண்ணி வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு 9 அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விதமான மெத்தட்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலையை வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுங்கிறத நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்குடா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மெயின் ரீசன் வந்துட்டு ஃபேமிலிக்காக தாங்க உருவாக்கியிருக்காங்க. ஃபேமிலிக்காகனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்துட்டு இறந்துட்டாங்க, இல்லை தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ் வந்துட்டு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு, அவங்க வந்து நீங்கள் வந்து நேர்லேயே பார்த்ததில்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கலரைஸ் பண்ணிட்டு அந்த அதுக்கு வந்து அனிமேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அனிமேஷன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி நம்ம வந்து அவங்க நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸு, அவங்க கண்ணு சிமிட்டுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீ ப்ளஸ் பெய்டு ரெண்டுமே வந்து இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 5-6 ஃபோட்டோஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பண்ண முடியும். சரியா? அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ ஃபேமிலி ட்ரீ அப்படி இப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம வந்து டிஎன்ஏ நம்மளோட டிஎன்ஏல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க டிஎன்ஏ வச்சு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்றாங்க இந்த வெப்சைட் படி. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் தாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏதாவது ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி அதை வந்து வீடியோ ஃபார்மேட்டாக வச்சு பாருங்கள், நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் உண்மையிலேயே அது சர்ப்ரைசிங்காக இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஓகே டோட்ஸ், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் தாத்தா பாட்டியோட ஃபோட்டோஸ் வந்துட்டு இந்த மாதிரி MP4 கன்வெர்ட் பண்ணி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காட்டுங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அண்ட் ஷாக்கிங்காகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் சர்ப்ரைசிங்காகவும் இருப்பாங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. என் பேர் சௌ, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் சௌமன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸும் வந்து லீவ் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.